அவரே நினச்சி ஃபீல் பண்ணுது, என்ன இது கொடூரமாகுது, நம்ம பல பேரை பார்த்துருப்போம், பல அரசியலை பார்த்துருப்போம், பல போராட்டத்தை பார்த்துருப்போம், இதெல்லாம் கடிக்கிற போராட்டம் இப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக நாய் கடிக்கிறப்ப இரும்பு கவசம் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த நாய் கடிச்சிச்சுன்னா எதுவும் ஆகாது. அடுத்த வாட்டி போலீஸ் அதை போட்டுன்னு வரணும், ஒரு பாதுகாப்புக்கு சொல்கிறேன், போட்டுன்னு வாங்க. பின்னா கடிக்குதா, போலீஸுக்கு பாதுகாப்பு. 41 பேர் இறந்தப்ப போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கல, இது கொடுக்கல. போகிற நிலைமையை பார்த்தா போலீஸு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். கடிப்பானு பொழுது கழுத்தில் இது படம் பார்த்துக்கு, இந்த ஜோம்பி படம் பார்த்துக்கா, கடிச்சா நம்மள மாரி ஆகிடும் ஆகணும் அப்படின்னு கடிக்கிறான் பொழுது. கையை இப்படி வச்சிருக்கா, எனக்கு என்ன புரியல, யாராவது கடிக்கணும் அடிக்கணும்னா கையை யூஸ் பண்ண, இப்படி பிடிச்சி ஈர்த்து வச்சு கடிக்கிறான். கையை இப்படியே வச்சு நீ ஆன்னு கடிக்கிறான். எனக்கு அதுதான் ஆச்சரியம், இந்த அளவுக்கா யோசிக்கிறேன். ஏதாவது உடல்நட ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க தோணுது. எப்படி ஒரு மனுஷன் கையை யூஸ் பண்ணாமல் ஆன்னு கடிப்பான்? பல கேள்விகள் வருது. உண்மையாக விஜய் சொன்ன மாதிரி தற்கூரி கிடையாது, ஆச்சரியக்கூடி தான். எப்படி ஒருத்தன் கடிக்க முடியும் நானே ஆச்சரியப்பட்டுனுக்கிறேன். ஆச்சரியக்கூடி, அசிங்கம், அதிர்ச்சிக்குறி, அதிர்ச்சியாக இருக்கிறேன். கடிக்கிறாங்க, ஐயோ வெரி டேஞ்சர்.